ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ரீடிங் வந்து இப்போது நீங்கள் நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் இருக்கலாம், அல்லது இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப நாளாக இருக்கீங்க, ஒரு சைலண்ட்டாக இந்த இது வந்து போயிட்டுருக்குது. அப்படிங்கும்போது இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதுக்கு க்ளோஷர் கிடைக்குமா இல்லை கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எல்லாருமே உங்கள் பர்சனை மனசுக்குள்ளார நினச்சிக்கோங்க. இந்த ஒரு லவ்க்கு என்ன ஒரு சொல்யூஷன் யூனிவர்ஸ் கொடுக்க போகுது. ஓகே ஓகே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கார்டுகளை பார்க்கும்போது உங்கள் பர்சன் ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சி தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? அந்த ஒரு விஷயமானது இப்போ உங்களுக்கு வெளியில் தெரிய வரும். இப்போ சப்போஸ் அவங்க நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் அப்படி சைலண்ட்டாக இருக்காங்கன்னாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த ஒரு காதல் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு சந்தேகத்தோடையும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் அடுத்தடுத்து அப்படியே எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டுட்டு போயிட்டுருக்கிற மாதிரியுமே தான் வந்து இருக்க போகுது. இந்த லவ்வில் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுது. இங்கே வந்து ஒரு நம்பிக்கையற்ற தன்மை அப்படிங்கிறது தான் வந்துட்டு தெரியுது. மேபி உங்களுக்கு அவங்கள நேரில் பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அல்லது வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கும்போது அவங்க மூலமாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இங்கே நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு கான்டாக்ட்டுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு க்ளோஷருக்கான ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? ஆனால் எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க பக்கத்து வீடு தான், அதே போல் எங்கள் சொந்தக்காரங்க தான், என் ஃப்ரெண்டும் அவங்க ஃப்ரெண்டும் ஒன்று தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் வந்துட்டு கொடுக்குது. சரி, பரவாயில்ல. இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கிற எல்லாருமே ட்ரூத், ரிவீல், கிளாரிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி இந்த கார்டோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.